Under Section 107 of the Copyright Act, 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, teaching, education, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. இது சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ் எபிசோட் 6. இதில் ரெவலேஷன் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுற வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னி இறக்குற ஒரு சம்பவத்துக்கு ஜெகன் கொடுக்குற ஒரு ஆதாரத்தையும் அவர் கொடுக்குற விளக்கத்தையும் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரத்துடைய ஒரு குவிக் ரீகேப். இதுக்கு பேர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பேர். நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும், என் முகத்தில் நேரில் பார்த்துங்க, பிரச்சனை இல்லை. இதை மட்டும் பாருங்கள். அப்போது இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 40,000 அடிக்கு மேலே இருக்குது. இதை கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். வானத்தில் இருந்து உங்களை நிலாவில் கூட்டு போய் வாழ வைக்க போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க நிறைய கதை விடுவாங்க. எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க செய்ய போகிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, முழு உலகத்தையும் அவர்கள் கண்காணிக்க போகிறார்கள். அதான் அவங்களுடைய வேலை. டோட்டல் உலகத்தையும் ஒரு கண்ட்ரோல் கீழே கொண்டு வர்றது. அதாவது அதில் டெக்னாலஜியில் உங்களை கண்காணிக்கிறது. நம்ம வலைத்தளம்னு சொல்கிறோம்ல, வெப்சைட், நெட்டுனா வலை, வெப்னா வலை, அதாவது அந்த சிலந்தி வலை மாதிரி நம்மளை ஒரு வலைக்குள்ளே வைக்க போகிறாங்க. வலைக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் இறைன்னு சொல்லுவாங்க. இந்த வலையில் மீன் மாட்டிக்கிச்சு, மான் மாட்டிக்கிச்சும்பாங்களே, அந்த மாதிரி நம்மளை ஒரு வலைக்குள்ளே மாட்ட வைக்கிறாங்க. நம்ம அத்தனை பேரும் வலைத்தளத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஒரு 70 to 80% கொண்டாந்தாச்சு. இன்னும் ஒரு 20% தான் பாக்கி இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு வலைத்தளத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஒன் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இப்போ அப்படி இருக்குது, ஒன் வெப். டோட்டல் பூமியுமே ஒரு வலைத்தளத்துக்குள்ளே இருக்கும், ஒரு வெப்புக்குள்ளே இருக்கும். அங்கே இருந்து உலக மக்கள் அத்தனை பேரையும் 800 கோடியோ அல்லது குறையும், இன்னும் கொஞ்சம் வேகமாக குறைப்பாங்க. குறைச்ச பிறகு இருக்கக்கூடிய 600 கோடியோ 500 கோடியோ அதை எல்லாத்தையும் அவங்க கண்காணிக்க தொடங்குவாங்க. அப்படி கண்காணிக்க தொடங்குறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஹப் தான் இது. இங்கிருந்து முழு பூமியையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. டோட்டல் பூமியும் இப்போ அவங்க வந்து இங்கேருந்து ரிசர்ச் பண்ணி முடிச்சாச்சு. இது அதுக்கான ஒரு வேலை. ரெண்டாவது, இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் அவங்க அக்கினியை இறக்க பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இவர் சொன்ன இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து அக்னியை இறக்க பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரமும் ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு. அதுதான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடுடைய கிளிப். டோட்டல் பூமியும் இப்போ அவங்க வந்து இங்கேருந்து ரிசர்ச் பண்ணி முடிச்சாச்சு. இது அதுக்கான ஒரு வேலை. ரெண்டாவது, இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் அவங்க அக்கினியை இறக்க பண்ண போகிறாங்க. ஏன்னா பிசாசால வானத்துலேருந்து அக்கினி இறங்க பண்ணுற அளவுக்கு வல்லமை கிடையாது. அந்த வல்லமை கர்த்தருக்குரியது. இப்போ அவன் என்ன பண்ண போறான்னா, பொய்யான அற்புதங்களை செய்ய போறான். பொய்யான அற்புதங்களை செய்யும் போது இந்த இடத்துல இருந்து எப்படி அக்கினி வரும்? நான் சொல்றது இந்த இடத்துல இருந்து இல்லை, இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்பாக கல்பனா சாவ்லான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்தாங்க. அவங்க கொலம்பியாங்கிற விண்வெளி ஓடத்தில் இங்கிருந்து தான் வந்தாங்க. வந்தபோது பூமத்திய ரேகைக்குள்ளே நுழையும் போது வெடித்து செதறிடுச்சு அந்த விண்வெளி ஓடம், ஸ்பேஸ் ஷட்டில். அது வெடித்து செதறின உடனே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கூட போன 6 பேருமே இறந்துட்டாங்க. எதனால் இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியை சுற்றிலும் ஆண்டவர் வந்து பாதுகாப்பு வளையம் கொடுத்துருக்கிறார். அதுக்கு பேர் காந்தபுலம், மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா எலக்ட்ரோ மேக்னட், EMன்னு சொல்லுவாங்க. இப்படி பிடிச்சிருக்கோம் பூமியை. இப்போ இது உள்ள எது நுழைஞ்சாலுமே அது நெருப்பாக்கி விட்டுரும், எரிச்சு விட்டுரும். உதாரணமாக விண்வெளியில் கல் இருக்குது, சுற்றிக்கிட்டு இருக்குது, விண்வெளி கல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்ட்ராய்ட் அப்படிம்பாங்க. அது பூமிக்குள்ளே வரும்போது தீப்பிடிச்சி எரிக்கல்லாக மாறிடும். இதே மெத்தடு தான். அவங்க இங்கிருந்து வரும்போது அது தீப்பிடிச்சிருச்சு. தீப்பிடிக்காதபடி தான் செஞ்சுருந்தாங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன டிஃபெக்ட், அது வெடித்து தீப்பிடிச்சு வெடிச்சிருச்சு. இதன் மூலமாக ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, என்னென்னா மேலேருந்து வரக்கூடிய எதுவுமே பூமிக்குள்ளே நுழையும் போது தானாகவே என்ன செய்யும்? எரிச்சு தீப்பிடிச்சு கொள்ளும். அதே மாதிரி தான் இவங்க வானத்திலேருந்து ஒரு ரசாயனத்தை, கெமிக்கல் இறக்கும்போது, இங்கிருந்தோ அல்லது வேறொரு இடத்துல இருந்தோ இறக்கும்போது, இவங்க பூமிக்குள்ள அது நுழையும் போது தானாகவே தீப்பற்றி கொள்ளும். அப்போ வானத்திலேருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக அற்புதத்தை அவங்க செய்ததாக காட்டப்படும். இப்போ வானத்திலேருந்து அக்கினி இறங்கத்தக்கதாக இந்த ஸ்பேஸ் ஷட்டில் மேலே, ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. வானத்திலேருந்து அக்னி இறக்கிறதுக்கு பிசாசுக்கு வல்லமை இல்லை. ஆமாம், பிசாசுக்கு வல்லமை எல்லாம் கிடையாது. பிசாசுக்கு எந்த வல்லமையுமே கிடையாது. கர்த்தர் ஒப்புவிக்காத எந்த வல்லமையும் கிடையாது. அன்லெஸ் காட் கிவ்ஸ் him, he has nothing. நமக்கு அதே தான், எல்லா ஏஞ்சல்ஸ்க்கும் அதே தான். ஃபெய்த்ஃபுல் ஏஞ்சல்ஸ் ஆஃப் த லார்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எந்த வல்லமையும் கிடையாது, கர்த்தர் ஒப்பு கொடுக்காத வரைக்கும். கர்த்தர் ஒப்பு கொடுத்தா அவங்களுக்கு அந்த வல்லமை இருக்கும். அதே மாதிரி தான் சாத்தானுக்கும். சாத்தான் கடவுளுடைய படைப்பு. அவனுக்கு கர்த்தர் எவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு லிமிட் கொடுக்குறாரோ, எவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு பவர் கொடுக்குறாரோ, அவ்வளோதான் அவனை யூஸ் பண்ண முடியும்.
ஸோ நெருப்பு இறக்க சாத்தானுக்கு வல்லமை இல்லைன்ட்டு அவர் சொல்றாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆராய போறோம். அதோடைய கிளிப். இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் அவங்க அக்கினியை இறக்க பண்ண போறாங்க. ஏன்னா பிசாசால வானத்துல இருந்து அக்கினி இறங்க பண்ற அளவுக்கு வல்லமை கிடையாது. அந்த வல்லமை கர்த்தருக்குரியது. இப்ப அவன் என்ன பண்ண போறான்னா பொய்யான அற்புதங்களை செய்ய போறான். ஸோ பிசாசால வானத்துல இருந்து அக்னி இறக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ரெவலேஷன் 13:13 தெளிவா சொல்லுது, அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பிக்கும் அப்படின்னு சொல்லுது. இது வந்து பொய்யான அற்புதம்னு இங்க சொல்லப்படலை. ஓகே, அதை நம்ம கவனமா கவனிக்கணும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல பொய்யான அற்புதம், அக்கிரமக்காரன் சாத்தானுடைய செயல்களை செய்ய வருவான், அவன் பொய்யான அற்புதங்களை நடப்பிப்பான்ட்டு இருக்குது. ஆனா இங்க இந்த மிருகம் பொய்யான அற்புதம் செய்யும் சொல்லிட்டு சொல்லப்படல. இந்த மிருகத்துக்கோட பவர் முந்தின மிருகத்துல இருந்து வருது, அந்த முந்தின மிருகத்துக்கு சாத்தான் கிட்ட இருந்து வருது. இது போன எபிசோட்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, சாத்தானுடைய பவர் எல்லாம் இந்த மிருகத்துக்கு இருக்கு. இது வந்து 2ஆம் மிருகத்தை பத்தி பேசுது. ஸோ சாத்தானால அக்னி இறங்க பண்ண முடியாதுன்னு இவர் சொல்றாரு. இதுக்கு எடுத்துக்காட்டா எலியா காலத்துல வானத்துல இருந்து எலியா அக்னி இறக்குவாரு, அந்த விஷயத்த சொல்றாரு. பாகாலின் தீர்க்கதரிசியால பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோபு முதல் அதிகாரத்துல படிக்கும்போது அங்க சாத்தான் வானத்துல இருந்து அக்னி இறக்குறான். யோபு முதல் அதிகாரம் நம்ம படிக்கிறோம்னா, யோபு ஒரு கான்டெக்ட் கொடுத்துறேன், இது எல்லாருக்குமே தெரியும் யோபு கதை. சாத்தான் தேவனுடைய பிரசனத்துல வந்து நிக்கிறான். அப்ப தேவன் கேட்கிறாரு, சாத்தான எங்கிருந்து வர அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன்னு சொல்றான். அப்போ கர்த்தர் சாத்தான் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இது வந்து யோபு முதல் அதிகாரம் 8-12 வரைக்கும் நான் படிக்க போறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயா? சுத்தி வரைய அவனை பாத்தியா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லவை. அப்படின்னா பெர்ஃபெக்டான நீதிமான் அவனை போல உலகத்துல யாருமே கிடையாது, அவனை பாத்தியா நீ அப்படின்னு பிசாசு கிட்ட சாத்தான் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்தனாக, யோபு விருதாவாயா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அவன் சும்மாவா உங்களுக்கு பயந்து நடக்கிறான்? உங்களுக்கு பரிசுத்தமா ஆடுறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். அவனை தொடுங்க, அவங்க கிட்ட இருந்து கையை எடுத்துருங்க, அப்புறம் பார்ப்போம் அவன் உங்களை தூஷிக்கிறானா இல்லையான்ட்டு அப்படின்னு சேலஞ்ச் பண்றான். சாத்தான் கர்த்தர்கிட்ட சேலஞ்ச் பண்றான் யோபுவை வச்சு. இதே விஷயம் தான் நம்மளுக்கும் நடக்குது. அதை கொஞ்சம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பரிசுத்தம் ஆகிறது சாத்தான் கையில தான் இருக்கு. எவ்வளவு உபத்திரவம் வருதோ அவ்வளவு புடமிடப்பட்டு அவ்வளவு பரிசுத்தமாகும். ஓகே, கடவுள் சாத்தான் கையில கொடுத்து நம்மள புடமிடுறார். கர்த்தர் யாரையும் டெம்ப்ட் பண்றது இல்லை. காட் டஸ் நாட் டெம்ப்ட் எனிஒன். டெம்ப்டேஷன் கம்ஸ் ஃப்ரம் த டெவில். டெம்ப்டேஷன் நம்ம ஜெயிக்கும் போது பரிசுத்தமாகிறோம், பரிபூர்ணம் அடையும், பாத்துல பரிபூர்ணம் அடையும். கர்த்தர் சேலஞ்ச் பண்றாரு, பாத்தியா அவன் ஒரு நீதிமான, பாத்தியா உலகம் எல்லாம் சுத்தி வந்தே, பாத்தியா என் மகனை உத்தமனும் சர்மானுக்குமான அவனை போல பூமியில எவனுமே இல்லை, பாத்தியா நீதிமான அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவன் கையெடுத்துருங்க, அப்புறம் தெரியும் அவன் தூஷிக்கிறானா இல்லையான்ட்டு. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் புரியுற தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன், தப்பா நினைச்சுக்கிறேன். ஓகே, பைபிள்ல இருக்க தமிழ் எத்தனை பேருக்கு புரியுது? அதனால யோபு 1:12 கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவன் கேட்கறான்ல கையெடுங்க அப்புறம் பார்ப்போம் தூஷிப்பானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றான். கர்த்தர் அவனை நோக்கி, சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, உன் கையில கொடுத்துட்றேன், அவனுக்கு சொந்தமானது எல்லாம் உன் கையில இருக்கு, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாத, அவன் உயிரை மட்டும் எடுக்காதுன்னு அர்த்தம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியில் விட்டு புறப்பட்டு போனான், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். நீ வச்சுக்கோ, அவனுக்கு என்ன வேணா பண்ணிக்கோ, அவன் உயிரை மட்டும் எடுக்காதுன்னு சொன்னோடனே கிளம்பி போயிடுறான் யோபுவை உபத்திரப்படுத்துறதுக்கு. இங்கிலீஷ் பைபிள் இது எப்படி வருதுன்னா, NKJVல இருக்கிறத படிக்கிறேன். பிஹோல்ட் ஆல் தட் ஹி ஹேஸ் இஸ் இன் யோர் பவர். அவன் கையில முழுசா ஒப்படைச்சிடறாரு யோபுவை. அவன் உயிரை தவிர அவனுக்கு சொந்தமானதெல்லாம் உன் கையில கொடுத்துறான். அப்படின்னா இப்போ பிசாசு கையில யோபுவோட வாழ்க்கை இருக்கு. உயிர் இல்ல, யோபுடைய வாழ்க்கை பிசாசுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாரு. 16ஆம் வசனம் படிச்சோன்னா அங்க இருக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி அவன் வீட்டுல ஒரு விஷயமா நடந்துட்டே வருது, ஒவ்வொன்றா இழந்துட்டே வருவான். அந்த சம்பவங்களுக்கு நடுவுல 16ஆம் வசனம், இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில்
வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். யோபு கிட்ட வந்து அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தர் சொல்றான், வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. அப்படின்னா வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னி வந்து சாவடிச்சிருக்கு மிருகங்களையும் வேலை செய்யற ஆளுங்களையும். இப்ப இந்த அக்னியை யார் இறக்குனா? வானத்திலிருந்து தேவனுடைய அக்னியை வந்துருச்சுன்னு சொல்லிட முடியாது இல்லையா? தேவன்னா பிசாசு கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ என்ன வேணா செய்துக்கோ, அவனை மட்டும் தொடாத. அக்னி யார் இறக்குறா? தேவன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து சாத்தான் இறக்குறான். தேவனுடைய அக்னி தான், அவர் கொடுத்தாதான் எல்லாருக்குமே பவர். இதான் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டிங். இது உங்களுக்கு புரியலன்னா விட்டுடுங்க, புரியலன்னா விட்டுடுங்க. ஸோ சாத்தான் அக்னி இறக்கி இருக்கிறான், இது என்னுடைய நம்பிக்கை. இதுதான் இந்த வசனமும் சொல்லுது. சாத்தான் பொய்யான அற்புதம் மட்டும்தான் பண்ணுவானா அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். இது வந்து பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, சாசரி பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க, மாந்திரிகம், பில்லி சூனியம். இதெல்லாம் மேஜிக் கிடையாது, இதெல்லாம் மேஜிக் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் அற்புதம் மாதிரி தான். அற்புதம்னா என்ன, மிராக்கிள்னா என்னன்னா நம்ப முடியாத விஷயம் நடக்கிறது, மனுஷனால செய்யக்கூடாது, சயின்ஸால ப்ரூவ் பண்ண முடியாதது நம்ம மிராக்கிள்னு ஒரு மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். மனுஷனால செய்ய முடியாது, இதை செய்திருந்தா எக்ஸ்ட்ரீம் பவரா இருக்கணும், அது கடவுளை கிட்ட இருந்தா வந்திருக்கணும், கடவுளால மட்டும்தான் இதை செய்ய முடியும் நம்புற விஷயங்களை மிராக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம், அற்புதம். ஸோ இது வந்து யாத்திராகம் 7ஆம் அதிகாரம் 8-12 மோசே பார்வோன் இடத்துல போய் கர்த்தர் சொல்றதை செய்யறான், அற்புதம் செய்யறான். கோலை தூக்கி போட அது பாம்பாகும், கோலை தூக்கி போடுறான், பாம்பாகுது. அதுக்கு பார்வோன் சொல்றான், இப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் அழைத்தான், எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவாதத்தினால் அப்படி செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? அவங்களும் ஒரு குச்சை போட்டு அது பாம்பாக்கிட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு, அந்த 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 பாம்பை வந்து மோசையோட பாம்பு சாப்பிட்டுடுச்சு. பட் அவங்களும் அவங்க மந்திரத்தினால இதையே பண்ணாங்க, அதையே மிராக்கிள பண்ணாங்க, எங்களாலையும் செய்ய முடியும். இன்னொன்னு 22ஆம் வசனத்துல படிக்கிறோம். அங்க என்ன நடக்குதுன்னா, மோசே வந்து கோலை நீட்டி தண்ணியை ரத்தமாக்குறான். அதே மாதிரி எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவாதத்தினால் அப்படி செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? they turned water into blood, தண்ணியை ரத்தமாக்குனாங்க அவங்களும் மந்திரத்தினால. ஸோ அவங்களால பண்ண முடியாதுன்னா, பிசாசுகளால பண்ண முடியாதுன்னா பிசாசுகளால் அற்புதங்கள் பண்ண முடியும். பைபிளில் அதுக்கு அடையாளங்கள் இருக்குது. இப்பயும் நம்ம வாழ்க்கையில் பில்லி சூனியம், பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம், அவங்களால செய்ய முடியுது, பிசாசுகளால் செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் கொஞ்சம் பார்க்கணுன்னா, ஒரு வீடு, இயேசு சொல்கிறாரு, ஒரு வீடு காலியாக இருந்துச்சுன்னா வெளியே போன பிசாசு போய் இன்னும் 7 கூட்டின்னு வந்து உள்ளே வச்சுக்கும். இதை ஒரு இன்சிடென்ட்டில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா, மார்க் 5ஆம் அதிகாரம் 2-4 அங்கே என்ன பார்க்குறோன்னா, ஒரு பேய் பிடிச்சவன், ஒரு லேகியோன் பிடிச்சவன், அந்த பேய்கள்லாம் பண்ணிக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளே வந்து சேர்த்துச்சு. அங்கே இருக்கிற விஷயத்தை நான் ஒன்று படிக்கிறேன், கவனிங்க. 2-4 3ஆவது வசனத்தில் படிக்கிறேன். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகள் இருந்தது, அவனை சங்கிலிகளால் கட்டுறதுக்கு ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அப்படின்னா இந்த பவர்லாம் யார் மனுஷனால பண்ண முடியுமா? சங்கிலியை முறிக்க முடியுமா உங்களால? யாருன்னா முறிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பேய் பிடிச்சவனை யாராலையும் கட்டி போட முடியல, ஏன்னா அவனுக்குள்ள லேகியோன் இருக்கு, பிசாசுகளின் பவர். ஏன் அது வந்து ஒரு அற்புதமான விஷயம். சங்கிலியை முறுக்கி போட்டு ஷாக்கிள்ஸ், இது யூஸ்வலாக இரும்புனால செய்வாங்க, இரும்புனா மெட்டல்னால செய்வாங்க, பிடிப்பு, அது தகர்த்து போடுறானா, விலங்குகளை தகர்த்து போடுறான், சங்கிலிகளை முறித்து போடுறான். மனுஷனால முடியாது, மனுஷனால முடியாது. ஏன்? ஸோ பிசாசுகளால் அற்புதமாக செய்யும். பில்லி சுனியம் மாதிரி தான் இது. ஓகே, அவனுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு, பில்லி சுனியமால பேயை ஏவி விடுவாங்க, பிசாசுகளை ஏவி விடுவாங்க, அது அப்படி அது செய்யும். ஆல்ரைட், இதுதான் விஷயம். நான் நம்புறது இஷ்டம். அடுத்தது நம்ம போவோம். இவர் இந்த சாத்தானால அற்புதம் செய்ய முடியாது, கர்த்தரால் மட்டும் தான் செய்ய முடியும். அதனால சாத்தான் பொய்யா வானத்திலேருந்து அக்னி இறக்குவான்னு சொல்லிட்டு இவர் ஒரு கதை கட்டுறாரு. ஓகே, இவர் ஒரு கதை கட்டுறாரு, அதுக்கு ஒரு கதை சொல்றாரு, அதை கவனிப்போம். இந்த இடத்துல இருந்து எப்படி அக்கினி வரும்? நான் சொல்றது இந்த இடத்துல இருந்து இல்லை, இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்பாக கல்பனா சாவ்லான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து
இந்த இடத்துலேருந்து தான் வந்தாங்க. அவங்க கொலம்பியாங்கிற விண்வெளி ஓடத்தில் இங்கேருந்து தான் வந்தாங்க. வந்தபோது பூமத்திய ரேகைக்குள்ளே நுழையும் போது வெடித்து செதறிடுச்சு அந்த விண்வெளி ஓடம், ஸ்பேஸ் ஷட்டில். அது வெடித்து செதறின உடனே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கூட போன 6 பேருமே இறந்துட்டாங்க. எதனால் இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியை சுற்றிலும் ஆண்டவர் வந்து பாதுகாப்பு வளையம் கொடுத்துருக்கிறார். அதுக்கு பேர் காந்தபுலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா எலக்ட்ரோ மேக்னெட் EMன்னு சொல்லுவாங்க. இப்படி பிடிச்சிருக்கோம் பூமியை. இப்போ இது உள்ள எது நுழைஞ்சாலுமே அது நெருப்பாக்கி விட்டுரும், எரிச்சு விட்டுரும். உதாரணமாக விண்வெளியில் கல் இருக்குது, சுற்றிக்கிட்டு இருக்குது, விண்வெளி கல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்ட்ராய்டு அப்படிம்பாங்க. அது பூமிக்குள்ளே வரும்போது தீப்பிடிச்சி எரிக்கல்லாக மாறிடும். இதே மெத்தடு தான். அவங்க இங்கேருந்து வரும்போது அது தீப்பிடிச்சிருச்சு. தீப்பிடிக்காதபடி தான் செஞ்சுருந்தாங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன டிஃபெக்ட், அது வெடித்து தீப்பிடிச்சு வெடிச்சிருச்சு. இதன் மூலமாக ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, என்னென்னா மேலேருந்து வரக்கூடிய எதுவுமே பூமிக்குள்ளே நுழையும் போது தானாகவே என்ன செய்யும், எரித்து தீப்பிடிச்சு கொள்ளும். அதே மாதிரி தான் இவங்க வானத்திலேருந்து ஒரு ரசாயனத்தை, கெமிக்கல் இறக்கும் போது, இங்கிருந்தோ அல்லது வேற ஒரு இடத்துல இருந்தோ இறக்கும் போது, இவங்க பூமிக்குள்ள அது நுழையும் போது தானாகவே தீப்பற்றி கொள்ளும். ஸோ இது இவர் கொடுக்குற கதை. இவர் ஒரு கதை கொடுக்குறாரு. அதில் அவர் வந்து பாசிபிலிட்டியாக தான் சொல்கிறாரு. இது வந்து வசன ஆதாரம் கிடையாது, இது நடக்க போகுதுன்னு வசனத்தை வச்சு நிரூபிக்கல. இவர் ஒரு கற்பனை கதையை சொல்கிறாரு. அதை கவனிங்க. இந்த இடத்துல இருந்து எப்படி அக்கினி வரும், நான் சொல்றது இந்த இடத்துல இருந்து இல்லை, இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்பாக இந்த இடத்துலேருந்து வரணும் இல்லை, இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னா அவர் ஒரு கற்பனையில் பேசுகிறாரு. இது சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? இப்போ அவருக்கு தெரியல பிசாசு எப்படி அக்னி இறக்க போறான்னு தெரியலன்னா ஏன் பேசணும்? தெரியாத விஷயத்தை பற்றி ஏன் பேசணும்? தெரியாத விஷயத்துல பேச போய் அவர் மாட்டிக்கிற விஷயம் பாருங்க. இவர் கல்பனா சாவ்லான்னு ஒருத்தர் சொன்னாங்கல்ல, கல்பனா சாவ்லா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும்னா தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. கல்பனா சாவ்லா தெரியாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே அப்படியே பேசிட்டு போயிடுறாருல. இவர் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கல்பனா சாவ்லா. சில வருஷங்களுக்கு முன்பாக கல்பனா சாவ்லான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை? சரி, நான் சொல்றேன், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. அவங்க யாருன்னா ஒரு இந்தியன் பார்ன் அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனாட். அவங்க ஒரு ஏரோஸ்பேஸ் என்ஜினியர்னு சொல்லப்படுறாங்க. பூமியிலேருந்து விண்வெளிக்கு போன இந்தியாவில் பிறந்த முதல் பெண்மணி கல்பனா சாவ்லா அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அவங்களுக்கு இருக்கு. ஓகே, அவங்க வந்து 2003 இறந்து போயிட்டாங்க. அவங்க ஒரு இந்தியன் பார்ன் அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனாட். இவங்க போன ஸ்பேஸ் ஷட்டில் எப்படி வெடிச்சதுன்ட்டு ஒரு காரணம் இருக்கு. அது வந்து நாசாலையும் பிரிட்டானிக்காலையும் அந்த கொலம்பியன் டிசாஸ்டர் பற்றி இருக்கு. ஸோ அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க அந்த ஷட்டில் வந்து ரிட்டன் லான்ச் பண்ணும்போது ஒரு இன்சுலேஷன் ஃபோம் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அந்த ஃபோம் கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்ததுனால அது போய் விங்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியாவில் அடித்து அங்கே இருக்க ஒரு கார்பன் டைல் டேமேஜ் பண்ணிருச்சு. கிளம்பி ரீஎன்ட்ரியில் வரும்போது சூடான காற்று அந்த டேமேஜ் ஆன டைலுக்குள்ளே பெனட்ரேட் ஆனதுனால உள்ளே இருக்க விஷயங்கள்லாம் உருகி மெல்ட் ஆகி நிறைய செயலிழந்து போய் வெடிச்சிருச்சு. சூடான காற்றின் காரணமாக அது செயலிழந்து வெடிச்சிருச்சு. இதுதான் காரணம், அவங்களுடைய ஷட்டில் வெடிச்சதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாசால சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு காரணம் சொல்றாரு, அது என்னன்னு கவனிப்போம். எதனால இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பூமியை சுற்றிலும் ஆண்டவர் வந்து பாதுகாப்பு வளையம் கொடுத்துருக்கிறார். அதுக்கு பேர் காந்தபுலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா எலக்ட்ரோ மேக்னெட் EMன்னு சொல்லுவாங்க. இப்படி பிடிச்சிருக்கோம் பூமியை. இப்போ இது உள்ள எது நுழைஞ்சாலுமே அது நெருப்பாக்கி விட்டுரும், எரிச்சு விட்டுரும். உதாரணமாக விண்வெளியில் கல் இருக்குது, சுற்றிக்கிட்டு இருக்குது, விண்வெளி கல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்ட்ராய்டு அப்படிம்பாங்க. அது பூமிக்குள்ளே வரும்போது தீப்பிடிச்சு எரிக்கல்லாக மாறிடும். இதே மெத்தடு தான். அவங்க இங்கேருந்து வரும்போது அது தீப்பிடிச்சிருச்சு. தீப்பிடிக்காதபடி தான் செஞ்சுருந்தாங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன டிஃபெக்ட், அது வெடித்து தீப்பிடிச்சு வெடிச்சிருச்சு. ஸோ தீப்பிடிக்காத மாதிரி செய்திருந்தாங்கன்னா, ஆமாம், அதுதான் அந்த கார்பன் டைல். அந்த கார்பன் தான் நெருப்பு பற்றிக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த டைல் டேமேஜ் ஆனதுனால உள்ள சூடு ஏறிடுச்சு, சூடான காற்றுனால. இதுதான் நாசா சொல்கிற விளக்கம். ஸோ இவர் வந்து காந்தபுலம் அப்படின்னு சொல்கிறாருல, இந்த காந்தபுலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட் கிடையாது, எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரோ மேக்னெட்னா வேற ஒரு விஷயம், அது அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு. ஓகே,
நாசா சொல்கிற விளக்கம், நாசா தான் வெளியே போய் இது ரிசர்ச்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தான் இதுக்கு பேஸ் கொடுக்குறாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணுதுன்னா, சூரியன்லேருந்து வர சூரிய கதிர்கள், அது ஆட்டம் ஃப்ராக்மெண்ட்ஸ், காஸ்மிக் ரேஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. தமிழில் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ரேடியேஷன் பார்ட்டிகல்ஸ் சூரியன்லேருந்து வரும். சோலார் சுனாமிலாம் கேள்விப்படுறோம்ல, அது வந்து சூரியனில் நடக்கும். சுனாமி அங்கே நடக்கும். அதனால வெடித்து ஒரு ஸ்டாம் வரும், சோலார் ஸ்டாம். அது ஏர்த்துக்கு வரும்போது ஏர்த்துக்குள்ள பாதிப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது வரும்போது அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, தள்ளி விட்டுடும், உள்ள நுழைய விடாது. தவறி கொஞ்சம் கொஞ்சம் உள்ள நுழையும். அதனால தான் நம்மளுக்கு அப்பப்போ ஹீட் வேவ்ஸ்ன்னு வருதுன்னு சொல்கிறது. சிலது உள்ளே வரும். இது இந்த இந்த ஃபினாமினனை அரோரான்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போலில் பச்சை கலரில் வானத்தில் பார்க்கலாம். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல் பண்ணுறது இதுதான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல் பண்ணுது. இவர் சொல்கிற ஆஸ்ட்ராய்டெலாம் பூமியில் வந்தால் பூமி அழிஞ்சு போயிடும். ஆஸ்ட்ராய்டெலாம் பெரிய விண்கல். நம்மளுக்கு இது வரைக்கும் சரித்திரத்தில் நடந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மீட்டியார் ஃபால்ஸ் தான் இருக்குது. மீட்டியாரைடுன்னு சொல்லுவாங்க, சின்ன கல். அது என்னன்னா உள்ள நுழையும் போது எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். தரைக்கு நிறைய வந்து சேரவே சேராது. ஓகே, மீட்டியார்ஸ் தரைக்கு கூட வந்து சேராது நிறைய. ஓகே, அது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால்னு சொல்கிறாரு. ஸோ அது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால கிடையாது. அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு குட்டி வீடியோ போடுறேன், ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது நல்லாயிருக்கும். இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மெர்க்குரி அண்ட் வீனஸ்க்கு இது கிடையாது, ஏர்த்துக்கு மட்டும்தான் இருக்குன்ட்டு நாசா ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இது நாசா போடுற ஒரு கிராஃபிக்கல் கிளிப் தான். ஏர்த்துக்கு மட்டும்தான் இந்த கிஃப்ட் இருக்குது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. பேர் நம்ம வச்சுருக்கோம் ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு. கடவுள் கொடுத்த ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர், சூரியனோட வெப்பத்திலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அதை கொஞ்சம் பார்ப்போம். Strong magnetic fields push their way up through the surface. They slow down the eddies of hot gas. The surface cools, and darker sunspots appear. The electrically charged gas is called plasma. The plasma drags the magnetic field further outwards. The magnetic field stretches and twists like a rubber band, and then the rubber band breaks. Several billion tons of plasma is hurled out from the sun. This is called a solar storm. The solar storm can reach speeds over 8 million kilometers an hour. After 6 hours, it blows past the planet Mercury. After 12 hours, the planet Venus. And after 18 hours, the solar storm reaches Earth. When the solar storm reaches our planet, something strange happens. An invisible shield, the Earth's magnetic field, deflects the storm. The magnetic fields couple together and create a funnel where the gas streams down on the daylight side of the pole. This is the daylight aurora. The magnetic fields stretch further back and couple together. The magnetic rubber band breaks, and gas from the solar storm streams along the magnetic lines towards the poles on the night side. This is the nighttime aurora. ஓகே, ஸோ இதுதான் ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அண்ட் நம்ம மெசோஸ்பியர்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் தான் இந்த மீட்டியார்ஸ் எரியறதுலாம், வானத்துலேருந்து உள்ளே வர்றது, இதனால எரியலை. ஓகே, இது வந்து நாசாவுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த விஷயங்கள்லாம் இந்த லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்ற டைட்டிலுக்கு கீழே இருக்கும். அண்ட் இது தி லேயர்ஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியர். இது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் கண்டிப்பாக. சிலர் தமிழில் படிச்சிருப்போம், நான் இங்கிலீஷில் படிச்சிருப்போம். நான் படித்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை, இப்போ ரீசெண்டாக திருப்பி படித்தேன். ஓகே, இந்த வீடியோக்காக. ட்ரோபோஸ்பியர் தான் முதல் லேயர். அங்கே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். மலைகள்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. மேகங்களுக்கு மேலே இருக்க லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அதுக்கு மேலே லேயரில் மெசோஸ்பியர். அந்த மெசோஸ்பியரில் தான் விண்வெளியிலேருந்து வர கற்கள்லாம் பற்றி தெரியாது. மீட்டியாரைட்ஸ்லாம் பேர்ன் ஆகிற இடம் மெசோஸ்பியர். இது வந்து இந்த சின்ன பசங்க ஸ்கூல்லலாம் இது வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இது மெசோஸ்பியர். அண்ட் இப்போது நம்ம அரோரான்னு ஒன்று பார்த்தோம்ல, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால நடக்கிறது. அது வந்து தெர்மோஸ்பியரில் நடக்குது. அது வந்து 4வது லேயர். அதுக்கு மேலே எக்ஸோஸ்பியர், அதுதான் கடைசி லேயர் ஆஃப் தி எர்த். அங்கே தான் ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்கு.
மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுக்கெல்லாம் வெளியே இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுக்கு வெளியே இருக்குது. ஸோ இந்த மெசோஸ்பியரில் தான் நம்ம சொல்கிற இந்த அக்னி பற்றிக்கிறது, உள்ளே வரும்போது பற்றிக்குது. ஏன் மெசோஸ்பியரில் பற்றிக்குதுன்ட்டு நாசா சொல்கிறாங்க. அதோடைய லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். Meteors burn as they fall through the mesosphere. The space rocks experience friction with the gas molecules. The friction makes the meteors get very hot, and many meteors burn up completely in the mesosphere. So, இந்த கற்கள்லாம் பூமிக்குள்ள நுழையுதுன்னா அது வந்து மெசோஸ்பியரை கிராஸ் பண்ணும்போது அங்கே நிறைய காற்று இருக்குது, டிஃப்ரெண்ட் கேஸஸ் இருக்குது. அதில் உராய்வு ஏற்படுது, கிராவிட்டினால உள்ளே இழுக்குது, கற்களை பூமி உள்ளே இழுக்குது கிராவிட்டியில். அங்கே காற்றுனால உராய்வு ஏற்படுது, உராய்வுனால சூடு அதிகமாகி அந்த சூடு அதிகரித்து அது பற்றிக்குது. நிறையா இந்த கற்கள் பூமி தரைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி எரிஞ்சு சாம்பலாக போயிடுதுன்ட்டு நாசா சொல்கிறாங்க. கொஞ்சம் பெரியமான கற்கள்லாம் வந்து சேருது எரிஞ்ச நிலையில், மற்றதெல்லாம் வழியிலே எரிஞ்சு சாம்பலாகி பஸ்பம் ஆயிடுது, வந்து கூட சேராதான் நிறைய கற்கள். ஓகே, ஸோ இது வந்து கிராவிட்டினால உள்ளே வரும்போது எரியுது. ஒரு விஷயம் இவர் சொல்கிறாரு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே எது வந்தாலும் பற்றிக்கும், அப்படிதான் கடவுள் டிசைன் பண்ணி வச்சிருக்காருன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ளே வந்தால் பற்றிக்குதுன்னா உள்ளேருந்து வெளியே போனாலும் பற்றிக்கணும் இல்லையா? அதான நியாயம். இப்போ ஒரு லேயர் இருக்கு, இங்கேருந்து வந்தா பற்றிக்குதுன்னா இங்கேருந்து போனாலும் பற்றிக்கணும்ல. இந்த லேயருக்குள்ளே பற்றிக்குதுன்னா மெசோஸ்பியர் அப்படி கிடையாது. கிராவிட்டினால ஃப்ரிக்ஷன் மூலமாக அது நெருப்பு உண்டாகுது. அங்கே வந்தது எல்லாமே பற்றிக்காது. உள்ளேருந்து வெளியே போகுது, நிறைய ராக்கெட்ஸ் போகுது, மிசைல்ஸ் போயிருக்கு. ரஷ்யாவில் ரீசெண்டாக லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், மிசைல் அடித்து ஒரு சேட்டலைட்டை டிஸ்ட்ராய் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த மிசைலுக்குலாம் இந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் கோட்டிங்லாம் இருக்காது. உள்ளே வரும்போது மட்டும்தான் அந்த ஃப்ரிக்ஷன், அது கிராவிட்டினால. வெளியே போகும்போது ஸ்லோவாக தான் போகும், அந்த ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். ஓகே, வெளியே போனாலும் எரியணும், ஆனால் உள்ளே வந்தால் மட்டும்தான் எரியுது. ஓகே, அது பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. அண்ட் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தி எர்த். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கேஸஸ் இன் த மெசோஸ்பியர். இவர் ஒரு கதை எடுத்துக்காரு, நிஜ கதை தான். அதுக்கு தப்பான ஒரு விளக்கம் கொடுத்து அவருக்கு புரியல, என்ன நடந்திருக்குன்னு புரியல. அவருக்கு வந்து சயின்ஸ் அறிவில்லை, அவ்வளோதான், வேற என்ன கிடையாது. அவருக்கு சயின்ஸ் அறிவில்லை. அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு கதை கட்டி, ஓகே இது மூலமாக தான் வானத்துலேருந்து நெருப்பு வருது, ஓகே பற்றிக்குது, உள்ளே வந்தால் பற்றிக்குது, இது நம்ம வசனத்தை வச்சு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இது சொல்கிறாரு. இதன் மூலமா ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, என்னன்னா மேலேருந்து வரக்கூடிய எதுவுமே பூமிக்குள்ள நுழையும் போது தானாகவே என்ன செய்யும், எரிச்சு தீப்பிடிச்சு கொள்ளும். அதே மாதிரி தான் இவங்க வானத்திலேருந்து ஒரு ரசாயனத்தை, கெமிக்கல் இறக்கும் போது, இங்கிருந்தோ அல்லது வேற ஒரு இடத்துல இருந்தோ இறக்கும் போது, இவங்க பூமிக்குள்ள அது நுழையும் போது தானாகவே தீப்பற்றி கொள்ளும். ஸோ இது வந்து கற்பனை, முழுக்க முழுக்க கற்பனை. வானத்திலேருந்து ரசாயனம் இறக்கும் போது தானாகவே தீப்பற்றி கொள்ளும், இதெல்லாம் கற்பனை. இது வந்து இவர் சொல்றாரு, அது கவனிங்க, திருப்பி கவனிங்க. இதன் மூலமா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு. யாருக்கு தெரிஞ்சது? இது மூலமா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது. யாருக்கு தெரிஞ்சது? நாசாக்கு தெரிஞ்சதா? இல்ல உலகத்துல இருக்க அரசாங்கங்களுக்கு தெரிஞ்சா? ஓகே, இந்த மாதிரினா வெளியே நெருப்பு இறக்கலாம். ஒருவேளை சாத்தானுக்கு தெரிஞ்சிடுச்சோ? ஓகே, இந்த மாதிரி கல்பனா சாவ்லா உள்ள வந்தவொடனே செத்து போயிட்டாங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம நெருக்கி இறக்கும் அப்படின்னு சாத்தானுக்கு தெரிஞ்சிருச்சா? இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவருக்கு கதை கட்டுறதுக்கு இவர் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, அதான் சொல்றாரு. கவனிங்க, இதன் மூலமா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு, என்னன்னா மேல இருந்து வரக்கூடிய எதுவுமே பூமிக்குள்ள நுழையும் போது தானாவே என்ன செய்யும், எரிச்சு தீப்பிடிச்சு கொள்ளும். அதே மாதிரி தான் இவங்க வானத்திலிருந்து ஒரு ரசாயனத்தை, கெமிக்கல் இறக்கும் போது, இங்கிருந்தோ அல்லது வேற ஒரு இடத்துல இருந்தோ இறக்கும் போது, இவங்க பூமிக்குள்ள அது நுழையும் போது தானாகவே தீப்பற்றி கொள்ளும். ஸோ அதை வச்சு இவர் ஒரு கதை கட்டுறாரு. இப்போ நெருப்பு இறக்கணும், எப்படி நெருப்பு தரைக்கு வந்து சேர்றது? தரைக்கு வந்து செய்யணும். அது வசனம் சொல்லுது 13:13 ரெவலேஷன்ல, வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக அற்புதம். அதுக்கு என்ன பண்ணும்? ஒரு ஒரு இமேஜினேஷன், ஃபுல்லா இமேஜினேஷன் ஸ்டோரி தான் இது சொல்றாரு. வசனத்துல இதெல்லாம் ஆதாரம்லாம் கிடையாது. வானத்திலிருந்து ஒரு ரசாயனத்தை இறக்க போறாங்க. இவர் கதை கட்டுறாரு. அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. இவர் சொல்றாரு அவங்க பண்ணுவாங்கன்ட்டு. அவங்க சொல்லி வச்சிருப்பாங்க போல இருக்கு, ஃபோன் பண்ணியிருப்பாங்க, நாங்க நாசால இருந்து பேசுறோம், நாங்க வானத்துல இருந்து அக்னி இப்படிதான் இறக்க போறோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கற்பனை உலகத்துல வாழ்றாரு. ரசாயனத்தை இறக்குவாங்க. ரசாயனம்னா கெமிக்கல் இங்கிலீஷ்ல.
கெமிக்கல் லிக்விடாக இருக்கும், இல்லை சாலிடாக இருக்கும், ஒரு பவுடராக இருக்கும், ஏன் எப்படி வேணா இருக்கலாம். அது இறக்குவாங்க. அப்படி இறக்குனா தரைக்கு வந்து சேராது. அது மெசோஸ்பியர் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 2,62,467 அடிகளுக்கு மேலே இருக்கு. அங்கே ஆரம்பிக்குது மெசோஸ்பியர். அந்த இடம் நுழைஞ்ச உடனே சூடாக ஆரம்பிச்சிடும், ஃப்ரிக்ஷன். அண்ட் கெமிக்கலுக்கு, ரசாயனத்துக்கு அவ்வளோ வெயிட் இருக்காது. அண்ட் அந்த வெயிட்ல எவ்வளோ ஹீட் ஜெனரேட் பண்ணும், ஃப்ரிக்ஷனால தான் ஹீட் ஜெனரேட் பண்ணி எது வந்தாலும் பற்றிக்காது. ஓகே, அந்த ஃப்ரிக்ஷன்னால தான் ஹீட் ஜெனரேட் ஆகுது. வெயிட் இருந்தால் தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஒரு ஃபெதரை தூக்கி போட்டோன்னா அங்கே நெருப்பு பற்றிக்காது. ஃபெதர் அப்படியே காற்றுல பறந்து மிதக்கி கீழே வந்துடும். ரசாயனம் சாலிடாக இருந்துச்சுன்னா ஓகே, லிக்விடாக இருந்துச்சுன்னா பெருசாக பற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அங்கே பத்துறதுக்கான காரணம் ஃப்ரிக்ஷன் தான். ஓகே, இது அதனால தான் பத்துது. அது வந்து 2,62,000 அடிக்கு மேலே இருக்கு. அங்கே நெருப்பு பத்துச்சுன்னா தரைக்கு வந்து சேருமா? வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ கெமிக்கல் கொட்டுவாங்க அவங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இடமே இருக்கா தெரியுமா? சில ஃபோட்டோஸ் காட்டுறோம் பாருங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிராம்ப்டாக இருக்கும். இவ்வளோதான், குட்டி சந்து தான். அதில் பறந்து தான் இப்படி தான் போயிட்டு வருவாங்க. சூப்பர்மேன் மாதிரி தான் போயிட்டு வருவாங்க. இடமே இருக்காது ஸ்பேஸ் ஸ்டேஷனில். எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறது? அங்கே ஸ்டோரேஜ்க்கே இடம் கிடையாது. அவங்களுக்கு ஃபியூவல் ஸ்டோரேஜே கிடையாது. வந்து போகிற ஷட்டில்ஸ்லேருந்து கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துப்பாங்க, ஃபியூவல் எடுத்துப்பாங்க. அப்படிதான் அங்கே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள இடமே கிடையாது. எவ்வளோ ரசாயனத்தை வச்சுப்பாங்க. சும்மா கதை கட்டுறாரு. இது ஒரு பைத்தியக்காரத்தனம். அண்ட் அதோட நிறுத்தாம இவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னு கவனிங்க. இதுதான் காமெடியான விஷயம், பயங்கர காமெடியான விஷயம். அப்போ வானத்துல இருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக அற்புதத்தை அவங்க செய்யதாக காட்டப்படும். அதுலயும் இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க விரும்புற ரூபத்துல கொண்டு வர முடியும். ஒரு சிலர் சூரியனை கடவுளா பார்ப்பாங்க, ஒரு சிலர் சந்திரனை கடவுளா பார்ப்பாங்க, ஒரு சிலர் நட்சத்திரத்தை பார்ப்பாங்க. இவன் வானத்துல இருந்து நெருப்பு இறக்குவான். இந்த வானத்துல கடவுளை தேடுற எல்லாரும் அவனை ஏற்றுக்கொள்வாங்க. வானத்துல இருந்து அப்படி நெருப்பு இறங்கும் போது, அவன் சொல்ற ரூபத்துல அது இறங்கும் போது பொய்யான அற்புதம் நடக்கும். ஆனா ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? நம்புவார்கள். 10வதுக்கு அந்த 7 வருஷத்துல சபை இருக்காது இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு. ஓகே, இது வானத்துல இருந்து ஒரு ரூபத்துல அனுப்புவாங்க. இதெல்லாம் கற்பனை, அதெல்லாம் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. பண்ண முடியுமானா பண்ண முடியாமலும் போகலாம். அது ரசாயனத்தை வச்சு எப்படி பண்ணுவாங்க? அது பத்திக்கிட்டா கூட கீழே வந்து சேரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுக்குள்ளக்கெல்லாம் போக விருப்பப்படல. இவர் சொல்றாரு, இந்த அதனால வர்ஷிப் பண்ணுவாங்க. ஒரு கடவுள் ரூபத்துல வரும், அவங்க எல்லாம் நம்புவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆராதிப்பாங்கன்ட்டு. அக்னி இறக்கிறதுக்கு முன்னாடியே ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு எபிசோடில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் சாப்டர்ஸ் கீழே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் 4வது எபிசோட் EO4 ஃபயர் ஃப்ளாஷ் டவுன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் இது வந்து அடிஷ்னலாக ஒரு கட்டுற கதை. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இது வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கும். அதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு, கொஞ்சம் கவனிப்பாங்களேன். நான் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 10வதுக்கு அந்த 7 வருஷத்துல சபை இருக்காது இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு. உண்மையான சபை என்ன செஞ்சிடும்? ஆவிக்குரிய சபை, அதாவது கர்த்தரை உண்மையா தேடுகிற சபை போயிடும். மற்றவங்க இருப்பாங்க இங்கே தான், பிரச்சனை இல்லை, அவங்கள பற்றி ஒரு ப்ராப்ளம் இல்லை. உண்மையா இருக்கிறவங்க போயிடுவாங்க. அப்போ இதை எடுத்து சொல்றதுக்கும் ஆள் இருக்காது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் அது. இதில் இவர் சொல்றாரு, கர்த்தரை உண்மையா தேடுகிற சபை போயிடும். மற்றவங்க இருப்பாங்க இங்கே தான், பிரச்சனை இல்லை. அதாவது கர்த்தரை உண்மையா தேடுகிற சபை போயிடும். மற்றவங்க இருப்பாங்க இங்கே தான், பிரச்சனை இல்லை, அவங்கள பற்றி ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதாவது கர்த்தரை உண்மையா தேடுகிற சபை போயிடும். மற்றவங்க இருப்பாங்க இங்கே தான், பிரச்சனை இல்லை, அவங்கள பற்றி ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆத்ம பாரம் எங்க? இந்த ரெவலேஷன், இந்த விஷயம்லாம் நடக்கும் போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுடும். நான் இப்போ நான் சபை ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். எனக்கு இந்த கதை தேவை கிடையாது. இவர் வந்து எங்க நின்று சொல்றாரு? சர்ச்சுக்குள்ள நின்று சொல்றாரு. ஏன் சர்ச்சுக்குள்ள இருக்கவங்கலாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க தானே? நீங்களும் போவீங்க தானே? சர்ச்சுக்குள்ள இருக்கீங்கன்னா, இந்த பில்டிங்குள்ள உட்காடுறீங்கன்னா ஹெவனுக்கு போவோன்னு நம்பிக்கையில தானே உட்காந்துருக்கீங்க. அப்படின்னா நீங்களாம் போயிடுவீங்க. அப்படியே நீங்க விடுபட்டு போவீங்க அப்படின்னா உங்களை பத்திலாம் இவருக்கு கவலையே கிடையாது. அதான் சொல்றாரு. கர்த்தரை உண்மையா தேடுகிற சபை போயிடும். மற்றவங்க இருப்பாங்க இங்கே தான், பிரச்சனை இல்லை, அவங்கள பற்றி ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்க என்ன விடுபட்டு போனீங்கன்னா எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, அக்கறை கிடையாது. ஆத்ம பாரம் எங்க? புரியுதா? நான் எனக்கு தமிழ்ல சொல்ல வரல, இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஐ கேன் டூ திஸ் பெட்டர் இன் இங்கிலீஷ். தமிழ் எனக்கு சரியா சொல்ல தரல. ஆத்ம பாரம் சுத்தமா கிடையாது. எக்கேடு கட்டினா போ, நீ எக்கேடு கட்டினா போ, எனக்கு கவலை கிடையாது. ஏன் நீ என்னென்ன பண்ணிக்கோ, எவனை வேணா ஆதரிச்சுக்கோ, கையில முத்திரை போட்டுக்கோ, நெத்தியில முத்திரை போட்டுக்கோ, எக்கேடு கட்டினா போ, எனக்கு கவலையே கிடையாது. அப்படிதான் சொல்றாரு. அப்புறம் எதுக்கு இந்த அடையாளம்லாம் பத்தி பேசுறாரு? இதுக்கு இவர் ஒரு காரணம் சொல்றாரு.
இந்த அடையாளம்லாம் சொல்றதுக்கான முக்கிய காரணம். ஒரு காரியத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கணும், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சபை அப்டேட் ஆகணும், அவ்வளோதான். நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்றது யாருக்கு தெரியணும்? சர்ச்சுக்கு தெரியணும். நம்ம இன்னும் நினச்சிட்டு இருக்கிறோம் இயேசு வரத்துக்கு காலம் செல்லும் காலம் செல்லும்னு. இன்னும் காலம் செல்லாது, இன்னும் காலம் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. எப்போ வேணாலும் இயேசு வருவார். இதெல்லாம் வச்சு சபை அப்டேட் ஆகணும். என்னத்துக்கு அப்டேட் ஆகணும்? நான் தான் இருக்கவே மாட்டேனே, நான் தான் இருக்க மாட்டேனே, என்கிட்ட ஏன்டா வந்து சொல்கிற? இல்லை, பைபிளில் இருக்குது, படித்தா தெரிய போகுது. அது எப்படி நெருப்பு இறங்க போகுதுன்னு கூட இவருக்கு தெரியாது. இவர் ஒரு கற்பனை கதை சொல்கிறாரு, அது நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதில் அப்டேட் ஆகி நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லையா? ஆத்ம பாரமே கிடையாது. வெளியே இருக்கவங்க செத்து போகிறாங்க, போய் சூசைட் சொல்லு. போய் முதல்ல அவங்ககிட்ட சூசைட் சொல்லு, இது மாதிரிலாம் நடக்க போது, காப்பாற்றிக்கோ, நரகத்துக்கு போய் சேர்ந்துருவேன், மனம் திரும்பு, தேவனை தேடு, ரட்சிக்கப்படுன்னு வெளியே போய் சொல்லு. ஓகே, இவாஞ்சலிஸ்டாக தான் ஆரம்பிச்சாரு, இப்போ பைபிள் டீச்சர்னு சொல்லி திரியிறாரு. அது எந்த காலத்தில் மாறிச்சு, கடவுள் எப்படி அதை மாற்றினாரு, எப்போ மாற்றினாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு ரெவலேஷன் ஸ்பெஷலிஸ்ட் தான். கதை தான் கெட்டது இது. அதோட அடுத்த வீடியோ பார்ப்போம். சரி, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், இப்படி மேலே இருக்குது, இப்படி வானத்தில் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க உபதேயாவின் புஸ்தகம் 4வது வசனத்தை வாசிங்க. அதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும், நிறைய வசனங்கள் இருக்கும். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ, மேலே இருக்க லிங்க்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அண்ட் கீழே இருக்க லிங்க்ல போய் மற்ற வீடியோஸ் பார்க்கலாம். May the Lord God give you more understanding on the signs of time. In Jesus' name, Amen. See you.